இங்க பேர் ஜெய்ஸ்வர் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவுகளை தொடர்ந்து தமிழகத்திற்கு எப்போது வந்து சேரும் 129 அடியாக இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எப்போது 500 அடியாக மாறும், வருகின்ற நாட்களில் இதற்கான முடிவுகள் எந்த அளவில் வந்து ஆந்திர அரசு கிருஷ்ணா நதி திட்டத்தை தமிழக மக்களுக்கு நான் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறத கணக்கீடுகளுக்காக மொழிபொழிவாக. மத்திய அரசை கண்டித்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அக்கட்சியின் அறிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பினை அரசியலில் வெளியிடாமல் மத்திய அரசு மௌனம் சாதித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் முன் அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் பாலத்தில் சேதமடைந்த புதிய இரும்பு தூண் அமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து என்ஜின் சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. ராமேஸ்வரம் பாலத்தில் மிதவைக்கப்பட்ட சேதமடைந்த 127 தூண்களை வைத்து தகர்க்கப்பட்டு அங்கு இரும்பு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதற்கட்டமாக என்ஜின் சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. பாலத்தில் கடலோர காவல்படை கூடுதல் இயக்குநர் சைலேந்திர பாபு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எதிர்காலத்தில் விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கப்பல் மோதின அந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடர்ந்து நாங்கள் நடத்திருக்கிறோம். மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட், கோஸ்ட் கார்டு, நம்ம கடலோர காவல்படை, அதே மாதிரி ராமநாதபுரம் போலீஸ்